ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம வந்துட்டு ஜிலேபி மீனை வந்து முழுசா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். இதை முழுசா எப்படி வந்துட்டு பொரியல் பண்ணலாம் அப்படிங்கிறதா இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாத்திரத்துல வந்துட்டு ஒரு லெமனுடைய சாறு வந்து கொட்டை எதுவுமே இல்லாம வந்துட்டு சாறு மட்டுமே வந்து தனியா எடுத்துக்கலாம். அந்த லெமன் சாரோட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்துட்டு மிளகாய் தூளும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு மல்லித்தூளும் வந்து சேர்த்துக்கோங்க. அளவு வந்துட்டு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இது கூட வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. எங்களோட வீட்டில் வந்துட்டு பவர் கட் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து தட்டி சேர்த்துக்கிட்டோம். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக்சி சாறில் வந்து நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக வந்து சேர்த்துக்கோங்க. கூட பார்த்தீங்க அப்படின்னா மீன் பொரிக்கக்கூடிய மசாலா இருக்கு இல்லையா, ஸோ அது வந்துட்டு ஒரு பாக்கெட் வந்து நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு அது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இருந்து மசாலா உதிராம இருக்கிறதுக்காக வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவும் அது கூட வந்துட்டு கொஞ்சம் வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறோம். இதை வந்துட்டு நம்ம மீனில் அப்ளை பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துட்டு லைட்டாக தண்ணி சேர்த்து வந்து நல்லா வந்துட்டு பேஸ்ட் லெவலுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்துட்டு மீனில் நல்லா ஃபுல்லாக வந்துட்டு அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு பீஸாக வந்துட்டு நம்ம தனித்தனியாக வந்து நல்லா ஃபுல்லாக வந்து தடவி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டில். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஃபிஷ்ஷுக்குமே வந்துட்டு நம்ம ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இதை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்துட்டு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து அதில் பொரிஞ்ச கருவேப்பிலையை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அந்த எண்ணெயில் வந்து நம்ம மீனை போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். இதில் வந்துட்டு ஒவ்வொரு மீனாக போட்டு நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு பொரிச்சோம் அப்படின்னா மீன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பசி டைம் இல்லை அப்படிங்கிறதுனால வந்துட்டு நாங்கள் ஃபுல்லாகவே வச்சு வந்து பொரிக்க ஆரம்பிச்சிட்டோம். மீன் வந்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒவ்வொரு மீனையும் எடுத்து நம்ம வந்துட்டு பிளேட்டில் வந்துட்டு சிட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு வந்துட்டு வறுத்து எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு சாப்பிட்றதுக்கு பயங்கர டேஸ்ட்டாக சூப்பராக வந்து இருந்துச்சு. ஸோ நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பிக்கிறப்ப பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்துட்டு மீனும் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருந்துச்சு. என்னோட பசங்களும் வந்துட்டு அம்மா நாங்களும் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.